27 வருஷத்துக்கு ஒரு முறை வர இந்த பென்னி வைஸ் டெல்லியில இருக்க குழந்தைங்களை ரத்த வெள்ளத்துல மொத்தக்க விட தப்புனதே கிடையாது. ஐடி வெல்கம் டு டெல்லி இந்த சீரீஸ் ஸ்டெஃபன் கிங் 1986ல ரிலீஸ் பண்ண ஒரு நாவலை பேஸ் பண்ண ஒரு கதை. இந்த கதைக்கு முன்னாடி ஐடி பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த கதையோட ப்ரீக்வலா தான் இந்த சீரீஸ் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆகி ஹாட் ஸ்டார்ல இப்ப புதுசா ஓடிட்டு இருக்கு. அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்டோரி கிராஃப்டட் சேனல். ஃபர்ஸ்ட் எபிசோட ஓபன் பண்ணா இந்த கதை 1962ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. மேட்டி அப்படிங்கிற சின்ன பையன் தியேட்டர்ல காசு கொடுக்காம உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த தியேட்டரோட ஓனர் வந்து மூஞ்சில லைட் அடிச்சு இனிமே நீங்க வராதுன்னு சொல்லி அவனை கத்தி துரத்துறாரு. தியேட்டரை விட்டு வெளியே வந்தோடனே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான் மேட்டி. அப்பதான் நம்ம சீரீஸோட இன்னொரு மெயினான கேரக்டரை காட்டுறாங்க, ரோனி. அந்த தியேட்டர் ஆபரேட்டர் ஹேங்கோட பொண்ணு தான் ரோனி. ரோனி கிட்ட வந்து தியேட்டர் ஓனர் எங்க அந்த பொடியன் அப்படின்னு கேட்கும் போது ரோனி வந்து இந்த சைட்ல தான் போனான்னு தப்பான சைட்ல கையை காமிச்சு மேட்டிய காப்பாத்துறாங்க. மேட்டியும் ஒளிஞ்ச இடத்துல இருந்து ரோனியை பார்த்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்றான். அதுக்கப்புறமா அந்த தியேட்டர்ல இருந்து தப்பிச்சு வெளியே ஓட்டின மேட்டி ரோட்ல ஒரு ஓரமா நடந்து போய்கிட்டு யார்கிட்ட லிஃப்ட் கிடைக்குமான்னு பாக்குறான். பார்த்துக்கிட்டே போகும்போதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வெல்கம் டு டெல்லி அப்படிங்கிற போர்டையும் பாக்குறான். பார்த்துட்டு திரும்பும் போது ஒரு ஃபேமிலி அங்கிருந்து வந்து காரை நிப்பாட்டி நீ பார்க்க ரொம்ப குளிர்ல நிக்கிற மாதிரி தெரியுது, எங்க கூட வா அப்படின்னு அவனை கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி கூப்பிடும் போது மேட்டியும் சரி நம்மளும் இங்க தனியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி அந்த கார்ல ஏறுறான். கார்ல ஏறின உடனே அந்த லேடியும் பிரெக்னெண்டா இருக்கதே அவன் கவனிக்கிறான். கவனிச்சுட்டு சரி எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு கார்ல போய்கிட்டே இருக்கும் போது கார்ல ஒரு எஃப்எம் நியூஸ் பிளே ஆகுது. அந்த நியூஸ்ல நம்ம உலகத்துல நிறைய மியூட்டன்ட் வர போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ்ல சொல்றாங்க. அவங்க அப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா சிரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சைலண்ட் ஆகுறாங்க. அவனுக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. டக்குன்னு பக்கத்துல இருந்த பொண்ணு டப்பால இருந்து ஒரு பச்சை ஈரலை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதை பார்த்தோன்னே அவன் மூஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா மாறினதும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கவனிக்கிறான். வந்த டெரி போர்டு திரும்பவும் வர ஆரம்பிக்குது. என்னடா இது போர்டு திரும்ப வருது, ஈரவும் இந்த பொண்ணு ஈரல் எல்லாம் எடுத்து சாப்பிடுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த கார்ல இருக்கவங்க எல்லாரோட வாய்ஸும் ஒரு மாதிரி கிரீப்பியா மாறி குடும்பத்தோட சேர்ந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்தி அவங்க அம்மாவோட வயிற்றுல அடிபட்டு வயிற்ற கிழிச்சுக்கிட்டு ஒரு குழந்தை வெளியே வருது. என்னடா வயிற்ற குடிச்சிட்டு குழந்தைக்கு வெளியே வருதுன்னு எல்லாரும் பயந்துகிட்டே இருக்கும் போது அது குழந்தை இல்ல, ஒரு மியூட்டன்ட். இதை பார்த்து அலறி போன மேட்டி காரை நிப்பாட்டுங்கன்னு கத்துறான். அந்த மியூட்டன்ட் அங்க இருந்து வந்து காருக்குள்ள ஒரு குட்டி கலாட்டாவே கிரியேட் பண்ணுது. அந்த காரை அங்கிட்டு இங்கிட்டுமா அலக்கழிக்குது. கடைசியில காரோட கண்ணாடியும் தெரிக்குது. மேட்டியோட வாயில இருந்த ரப்பர் நிப்பிள் பறந்து போய் ட்ரைனேஜ்ல விழுந்து மிதந்த அந்த நிப்பிள் நேரா சைடுல இருக்க தண்ணிக்குள்ள போகுது. அந்த இடத்துலதான் டைட்டில் போடுறாங்க, ஐடி வெல்கம் டு டெல்லி அப்படின்னு. ரொம்ப ராவா எடுத்திருப்பாங்க அந்த சீனை, ரொம்ப பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா பக்காவா அந்த இடத்துல டைட்டில் சூப்பரா போட்டிருப்பாங்க. அங்க கட் பண்ணா 2 ஏர்ஃபோர்ஸ் ஆபீசரை காட்டுறாங்க, பாலி அண்ட் ஹால்டன். இவங்க 2 பேரும் அங்க வந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காங்க போல. அந்த இடத்துல 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து ஒரே கார்ல பேசிக்கிட்டே போகும்போது கேட்கிறாரு, இங்க ஒரு ரெஸ்ட்ரிக்டட் போர்ட் இருக்கே அது என்னது அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே எல்லாரும் போறாங்க கார்ல. அவர் அந்த பெரிய ஷெட்டுக்குள்ள போகும்போது உள்ளக்க நிறைய ஒயிட் ஆபீசர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வேலை பார்க்குற ஒயிட் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஹால்டன் ஒரு கருப்பு ஆளுங்கிறதுனால ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறாங்க. அது அவங்க பேசுற விதத்திலேயே ஹால்டனுக்கு புரியுது. அந்த காரை ஓட்டிட்டு வந்த டிரைவரும் இங்க எல்லாமே அப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. அடுத்த சீன்ல நம்ம சீரீஸோட ஹீரோயினை காட்டுறாங்க, லில்லி. அவங்க ஸ்கூலுக்குள்ள வரும்போது அவங்களை ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி பசங்க எல்லாம் வாசல் வந்துகிட்டே இருக்காங்க. நேரா வந்து லில்லி கபோர்டை திறந்தோடனே டம்முன்னு 2 ஜாரு கீழே விழுகுது, பிக்கிள் ஜாரு. எதுக்காக இந்த பிக்கிள் ஜாரை வச்சாங்கன்னா லில்லியோட அப்பா பிக்கிள் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. வேலை பார்க்கும் போதே பிக்கிள் செய்யற மிஷின்குள்ள மாட்டி இறந்து போயிருப்பாரு. லில்லியை கஷ்டப்படுத்துறதுக்காக அங்க இருக்க கபோர்டு ஃபுல்லா பிக்கிள் ஜாரா வச்சிருப்பாங்க. லில்லி கபோர்டை திறந்தோடனே பிக்கிள் ஜார்ஸ் எல்லாம் கபோர்ட்ல இருந்து கீழே இருந்து உழுகுது. லில்லிய அங்கேயே வச்சு புள்ளி பண்றாங்க. அங்கிருந்து வந்த அவளோட ஃப்ரெண்டு சூசி இவங்க எல்லாம் இப்படிதான் கேவலமா நடந்துப்பாங்க, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதலா 2 வார்த்தை பேசி லில்லி அங்க இருந்து கூப்பிட்டுட்டு போறா. அடுத்த சீன்ல ஹால்டனை ஏளனமா பார்த்த ஒயிட் ஆபீசருக்கும் மெயின் ஆபீசருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி நடக்குது. அந்த சின்ன ஆர்கியூமெண்ட்டை அவர் பேசிட்டு கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்புறம் டெடியும் அவனோட ஃப்ரெண்டும் அவனோட ரூம்ல இருக்கும் போது காமிக் புக்ஸ், அந்த டெடின்ற பையன் படிக்கிற காமிக் புக்ஸ்ல வர சீன்ஸை பத்தி 2 பேரும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் மாதிரி பண்றாங்க. நான் இந்த மாதிரிலாம் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ என்னை நம்ப மாட்டேங்கிறேன்னு
ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிற மாதிரி டெடியும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் பண்றாங்க. அங்க கட் பண்ணா பென்னி வைஸ் அடுத்த குடைச்சல லில்லி கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு லில்லி தனியா தூங்கும் போது குளிக்கும் போது டார்கெட் பண்ற சம்பவத்தை லில்லிக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. லில்லியும் மேட்டியும் தனியா மீட் பண்ற ஒரு பால்கனி ஒண்ணு இருக்கு. அந்த பால்கனில லில்லியும் மேட்டியும் லாஸ்டா மீட் பண்ணும் போது மேட்டி வந்து லில்லி கையில ஒரு டர்ட்டில் கிஃப்ட் பண்ணிருப்பான். கிஃப்ட் பண்ணிட்டு அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மேட்டி கேட்கும்போது லில்லி அழுதுகிட்டு பிக்கிள் கம்பெனில நடந்த சம்பவத்தையும் அவங்க கிட்ட சொல்லுவா. மேட்டி அவளை கம்ஃபர்ட் பண்றதுக்காக கிட்ட வந்து கிஸ் பண்ண பாப்பான். லில்லி தள்ளி போய் அவனை ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிடுவா. ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ண மேட்டி படிக்கட்டுல தடன்னு இறங்கி அங்க இருந்து ஓடிடுவான். அந்த நைட்டு ஓடிதான் அவன் பென்னி வைஸ் கிட்ட மாட்டி சாகவும் செய்வான். அதனால பென்னி வைஸ் லில்லிக்கு உன்னாலதான் மேட்டி செத்தான் அப்படிங்கிற கில்ட்ட மனசுக்குள்ள திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். லில்லி தனியா பாத்ரூம்ல குளிக்கும் போது பைப்புக்குள்ள இருந்து மேட்டியோட குரல் கேட்கும். ஆனா பேசுறது பென்னி வைஸ் தான். ஆனா லில்லி அந்த வாய்ஸ் நிஜமாவே மேட்டியோட தான் நம்ப ஆரம்பிக்கிறா. ஒரு வாட்டியும் வாய்ஸ் கேட்கும் போது லில்லி போய் பைப்புல கண்ணை விட்டு பாக்கல பென்னி வைஸ் விரல விட்டு அவருக்கு மிரட்டி இருக்கான். டக்குன்னு பயந்து அவ அம்மா கூப்பிடுறாங்கன்னு வெளியே பயந்து ஓடுறா. அடுத்த நாள் லில்லி ஸ்கூலுக்கு போய் சூசி கிட்ட டெடியையும் அவனோட ஃப்ரெண்டையும் கூப்பிடு, நம்ம எல்லாரும் இதை பத்தி பேசியே ஆகணும், எப்படி ஆச்சு மேட்டிய கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பேசி லில்லி டெடி சூசி எல்லாரும் சேர்ந்து அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட பால்கனி ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு எனக்கு அடிக்கடி மேட்டியோட குரல் பைப்ல கேக்குது, எனக்கு நல்லா தெரியும் அது அவன் தான், நம்ம எப்படியாச்சும் மேட்டிய காப்பாத்தணும், நம்மளை பயன்படுத்துற அந்த பேய் தான் மேட்டிய புடிச்சு வச்சிருக்கு, எப்படியாச்சும் நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அங்க இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்ணி லில்லி கூட்டிட்டு போறா. நேரா அங்க இருக்கவங்க லைப்ரரிக்கு போய் பழைய நியூஸ் பேப்பரை எடுத்து மேட்டியோட நியூஸ படிக்கிறாங்க. மேட்டியோட நியூஸ படிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி ரோனியோட வீட்டுக்கு போறாங்க. ஏன் ரோனி வீட்டுக்கு போனாங்கன்னா ஆல்ரெடி ரோனியும் அவளோட அப்பாவும் தான் கடைசியா மேட்டிய பாத்திருக்காங்க. ரோனியோட அப்பா ஹேங்க் தான் மேட்டி ஏதாச்சும் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்க ஒரு பொருளி போய்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ரோனியோட வீட்டுக்கு போயிட்டு மேட்டிய பத்தி கேட்கும் போது ரோனி பயங்கரமா கத்துறா, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, நாங்க அவனை அன்னைக்கு பார்த்ததோட சரி, ஆல்ரெடி எங்க அப்பா தான் அவனை என்னமோ ஒண்ணு பண்ணிட்டாருன்னு சொல்லி ஊர் ஃபுல்லா பொருளி கிளம்பிட்டு இருக்கு, தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்பி போங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு கத்தி அங்க இருந்து துரத்தி விடுறா. துரத்திட்டு உள்ள போகும்போது டெடி பென்னி வைஸ் எல்லாரையும் ஒரு பாட்டு பாடி பயன்படுத்தும். அந்த பாட்டை பத்தி டெடி பேசணும்னு ரோனி போனவ நின்று திரும்பி வந்து நீ எந்த பாட்டை பத்தி பேசுன அப்படின்னு கேக்குறா. அவங்களும் சொல்றாங்க இந்த பாட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது ரோனியும் சொல்றா, இந்த பாட்டு எனக்கும் அடிக்கடி கேட்கும், சரி வாங்க எப்படியாச்சும் நம்ம ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அதே நாள் நைட்டு டெடி குடும்பத்தோட சேர்ந்து டின்னர் சாப்பிடுறான். டின்னர் சாப்பிடும் போது அவங்க அப்பா கிட்ட கேட்கறான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி டெல்லியில நிறைய கொலைன்னு சொல்லி நடந்து நிறைய பேரு நெருப்புல எல்லாம் மாட்டி கொடூரமா இறந்து போனாங்களாமே, அது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது குடும்பத்துல இருக்க எல்லாரோட முகமும் ஒரு மாதிரியா மாறுது. டெடியோட அப்பா நீ வந்து காமிக்ஸ் அதிகமா படிக்கிற, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி திட்டி அவனை அங்க இருந்து துரத்தி விடுறாரு. நேரா ரூமுக்கு போன டெடி உட்காந்து காமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் காமிக்ஸ் படிக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் வருது. லெப்ட்ல திரும்பி பார்த்தா லேம்ப்ல ஒரு முகமும் உருவாகுது. பென்னி வைஸ் அவனை போட்டு பயங்கரமா பயன்படுத்துது. லேம்ப்ல இருந்த முகம் அவனை கடிக்க வந்து துரத்துறனால ஓடி போய் பயந்து கட்டில் கீழே ஒளிஞ்சு கத்தி கதறி பேரண்ட்ஸ் ஒரு அளவுக்கு பயந்து போறான் டெடி. அங்க கட் பண்ணா ஹால்டன் நைட்டு ரூம்ல தூங்க போறாரு. தூங்க போகும்போது திடீர்னு 2 கருப்புக்குள்ளா கதவை உடைச்சுக்கிட்டு உள்ளக்க வராங்க. வந்து ஹால்டனை அடிச்சு சாவடிக்க பாக்குறாங்க. அந்த நேரத்துல உள்ளக்க வந்த அவரோட ஃப்ரெண்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு ஹால்டனை காப்பாத்துறாரு. அவங்க சாவடிக்க ட்ரை பண்ணலனாலும் ரொம்ப ஹார்ஷா தாக்குறதுக்காக அவரை ட்ரை பண்றாங்க. ஆனா உள்ளக்க வந்த 2 பேரு யாருன்னு யாருக்குமே தெரியல. அங்க கட் பண்ணா அங்க இருந்து எல்லாருமே கிளம்பி தியேட்டருக்கு படம் பார்க்கலான்னு போறாங்க. அந்த படத்தை போட்டு பார்த்தாவாச்சு மேட்டிக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும், வாங்க போய் அந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு 5 பேரும் கிளம்பி தியேட்டருக்கு போறாங்க. அந்த காலியான தியேட்டர்ல லில்லி, அவளோட தங்கச்சி சூசி, டெடியோட ஃப்ரெண்டுன்னு 4 பேர் உட்காந்து படம் பாக்குறாங்க. ரோனி போயிட்டு ஆபரேட்டர் ரூம்ல படத்தை போட்டு விடுறா. அந்த படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு நார்மலா தான் போய்கிட்டே இருக்கு. டக்குன்னு ஸ்கிரீனை பார்க்கும்போது அந்த ஸ்கிரீனுக்குள்ள மேட்டி தெரியறான். எல்லாரும் அங்க பாருங்க, அது மேட்டி தானே, அது மேட்டி தானே கேட்கும் போது அவன் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை சுமிட்டிக்கிட்டு அங்க இருந்து மெதுவா நடந்து முன்னாடி வர ஆரம்பிக்கிறான். முன்னாடி வரும்போது எல்லாரும் மேட்டி வெளியே வா, மேட்டி வெளியே வான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கிட்ட வந்த மேட்டி
உங்களாலதானடா நான் இதுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில அவங்கள பாக்குறா. மேட்டி வெளியே வா, எப்படியாச்சும் வெளியே வான்னு கத்தும் போது மேட்டி தலையை கீழே குனிஞ்சுட்டு மெதுவா மேல தலையை திருப்புறான். வேதாள அஜித் மாதிரி சிரிக்கவும் ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாரும் ஏன் இவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போகும்போதே ஸ்கிரீனை கிழிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து குட்டியா வந்த அந்த மியூட்டன்ட் இப்ப 2 மடங்கு 3 மடங்கு பெருசா வெளியே வருது. வெளியே வந்து ஒரு சீட்டா தாவி 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 வந்து முதல்ல டெடியை பிடிச்சு 2ஆ பிக்குது. அவனோட ஃப்ரெண்டையும் கூறு கூறா ஆக்குது. கடைசியில லில்லியோட தங்கச்சி சூசியோட கைய பாதியா கடிச்சு துப்பி பிச்சு எரியுது. ரோனி ஆபரேட்டர் ரூம்ல இருந்து கதறிக்கிட்டு கீழே ஓடி வந்து லில்லிய மட்டும் கையில பிடிச்சு இழுத்துக்கிட்டு தியேட்டரை விட்டு வெளியேறா. வெளியே போனதுக்கு அப்புறம் லில்லி என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது தே ஆர் ஆல் கான், அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு லில்லி ஒரு பயங்கரமான பயத்தை அவ மூஞ்சில வச்சுக்கிட்டே சொல்றா. சொல்லிட்டு எப்படி இந்த மாதிரி ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது டக்குன்னு லில்லி கீழே குனிஞ்சு கைய பாக்குறா. அவ தங்கச்சியோட சூசியோட கை பாதி கை லில்லி கிட்ட இருக்கு. அதை பார்த்த லில்லி பயங்கரமா கதறா. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அந்த லூசர்ஸ் கிளப் இப்பதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபார்ம் ஆச்சு. ஆனா அதுல இருக்க பாதி பேரை டைரக்டர் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல துண்டு துண்டா வீசிட்டாரு. மேபி அடுத்த எபிசோட்ல இருந்து லில்லிக்கு வந்தது ஒரு கனவு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை தொடரலாம். தொடர்ந்து இந்த மாதிரி சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாமே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை அழுத்தி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்.